நாமக்கல்லில் 30 ஆண்டுகளுக்கு முன்னரே கிட்னி திருடப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக நியூஸ் தமிழ் ஏற்கனவே செய்தியை அம்பலப்படுத்தியிருந்த நிலையில் இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் நம்மை தொடர்பு கொண்டு அவர்கள் எப்படி ஏமாற்றப்பட்டார்கள் என்பது தொடர்பாகவும் நம்மிடம் தெரிவித்து வருகிறார்கள். இது தொடர்பாக தம்முடைய கருத்தை தெரிவிப்பதற்காக சிபிஎம்மின் மாநில செயலாளர் திரு சண்முகம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். 30 வருஷமா அந்த நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டு நடந்துட்டு வரதா ஒரு புகார் எழுந்திருக்கு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? 30 வருஷமா அரசு நிர்வாகம் என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி மக்கள் தங்களுடைய உடல் உறுப்புகளை விற்பனை செய்வது என்பது கடுமையான வேலையின்மை, வருமானமின்மை, கந்துவட்டிக்காரர்களுடைய நெருக்குதல், வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாதது, அல்லது வேறு பல குடும்பத்தில் உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் செலவழிக்க முடியாத நிலையில தன்னுடைய உடல் உறுப்புகளை விற்றுத்தான் அதை செய்ய வேண்டும் என்கிற முறையில இது ஒரு சமூக பிரச்சனை. இது தனிப்பட்ட குடும்பத்துடைய பிரச்சனை இல்லை, ஒரு சமூக பிரச்சனை. குறிப்பாக பள்ளிப்பாளையம் பகுதியில் விசைத்தறி தொழிலாளர்கள் கணிசமாக இந்த உடல் உறுப்பு விற்பனையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது நீண்ட காலமாகவே இருக்கிற பிரச்சனை என்பது உண்மைதான். ஏன்னா இதை ஒரு முறைப்படுத்துவதற்கான எந்த விதமான சட்டமும் இல்லை. இந்த மாதிரியான கிட்னி தேவைப்படுபவர்கள் இருக்கிறார்கள், கிட்னியை தானம் கொடுக்கிறவங்க என்ற பெயரில் விற்பனை செய்யவங்களும் இருக்காங்க. இதை ஒரு முறைப்படுத்துவதற்கான எந்த விதமான சட்ட ரீதியான பாதுகாப்பும் இருதரப்புக்குமே தேவை. ஆனால் பல தனியார் மருத்துவமனைகள் இதை ஒரு பெரிய வியாபாரமாகவே நடத்திட்டு இருக்காங்க. அந்த வியாபாரத்திற்கு பல ஏஜென்ட்களை வைத்து உண்மையிலேயே தங்களுடைய பொருளாதார தேவைக்காக கொடுத்தால் கூட அதிலே மக்கள் பேசுவது ஒன்று, பணம் கிடைக்கிறது ஒன்று, அல்லது ஒரு அநியாயமான முறையில் ஏமாற்றப்படுவது போன்ற பலவிதமான குற்ற நடவடிக்கைகள் என்பது இதோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே இதை பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க சொல்ற மாதிரி ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு பல்வேறு விதமான உடல் உபாதைகளுக்கு ஒரு கிட்னியோட அவங்க நடமாடுறது போது பல உடல் உபாதைகளுக்கு உள்ளாக வேண்டிய ஒரு உடல் ரீதியான பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படுது என்பது உண்மைதான். ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இதுல இந்த கிட்னி திருட்டில் ஈடுபடுறது, அல்லது இவ்வளவு லட்சத்துக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்னி கொடுத்தவர்களை ஏமாற்றுகிற நடவடிக்கை ஈடுபடக்கூடிய ஏஜென்ட்டுகள், இதோடு சம்பந்தப்பட்டிருக்கிற மருத்துவமனைகள், இவர்கள் எல்லார் மீதும் ஒரு சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதற்கு முன்வரணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியும் சட்ட ரீதியான பாதுகாப்பையும் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வரணும். ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அங்கே வேலை வாய்ப்பு, வருமானத்தை உத்தரவாதப்படுத்துவது என்பதுதான் இத்தகைய பாதிப்புகளிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான ஒரே வழி. விசைத்தறியில மாசத்துக்கு 1 வாரம் தான் வேலை, அது மிக குறைவான கூலி என்கிற நிலைமை இருக்குன்னா மீதி 3 வாரம் அவங்க எந்த வேலையும் இல்லாம எப்படி உயிர் வாழ முடியும், அல்லது தங்களுடைய மற்ற செலவுகளை எப்படி சமாளிக்க முடியும்? ஆகவே வேலையின்மை, வருமானமின்மை என்பதோடு இணைந்த ஒரு பிரச்சனையா இருக்கிறதுனால அதுக்குரிய நடவடிக்கைகளை அரசு எடுக்கணும்னு நான் வற்புறுத்துறேன். சார், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க. நீங்க சொல்லும்போது முறையான கண்காணிப்பு இல்லை அப்படின்றீங்க. இந்த விஷயத்தை அம்பலப்படுத்தும் போது சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கண்காணிக்கிறதுக்கு நாங்கள் முறையாக குழு போட்டிருக்கோம் அப்படின்றாங்க. செகண்ட் திங் போலீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை, கம்ப்ளைண்ட்ஸ் வரல அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு விஷயம் அங்கே நடக்குது அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக நம்ம வெளிப்படுத்துறோம். பட் ஸ்டில் காவல்துறை தரப்பிலிருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் முன்வைக்கப்படுது. இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு என்பதெல்லாம் மக்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக அந்த குழுவை அணுகுவதற்கு என்ன ஏற்பாடு இருக்கு, அல்லது அரசாங்கமே இந்த கிட்னி தேவைப்படுகிறவர்களுக்கான முறையில இதை உதவி செய்வது என்கிற முறையில ஒரு ரெகுலரைஸ் பண்றதுக்கான ஏற்பாடு என்பது பண்ணணும். அது முறையா நடக்கணும். அந்த மாதிரியான எந்த ஏற்பாடு இல்லாம குற்றம் நிகழ்ந்ததற்கு பிறகு நீங்க புகார் பண்ணீங்களா, ஏன் புகார் பண்ணல அப்படின்னு பேசுறது சட்டம் பேசலாமே தவிர பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது நிவாரணத்தை பெற்றுத் தருவதற்கு உதவி செய்யாது. அதனால அரசு சொல்றது எங்கள்கிட்ட புகார் வரல என்பதனாலேயே நடந்தது போதா இல்லைன்னு ஆயிடாது. அது பொருத்தமற்ற ஒரு பதில்.